அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இன்றைக்கும் கிராமங்களில் பிறப்பு இறப்புகளை பதிவதில் மக்கள் விழிப்புணர்வாக இல்லை. தற்பொழுது காலகட்டங்களிலே வீட்டில் யாரும் குழந்தைகள் பிறப்பதில்லை. அதனால் மருத்துவமனையில் பிறக்கிறதுனால உடனடியாக அது பதிவு செய்யப்படுகிறது. சில நேரங்களில் பதிவு செய்த பிறகு கூட இஷ்டப்பட்ட பேர் வச்சிட்றாங்க குழந்தைகளுக்கு. அதன் பிறகு அந்த பேரை ஜாதகப்படி மாற்றணும், நியூமராலஜி படி மாற்றணும்னு சொல்லி நினச்சி ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால் ஒரு குழந்தை பிறந்த உடனே 30 நாட்களுக்குள்ளே அந்த சம்மந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட பதிங்க. பேர் வைக்கிறதுல ரொம்ப தெளிவாக முன்கூட்டியே யோசித்து அந்த பேரை வச்சுருங்க. வச்ச பிறகு அதை மாற்றுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. பேர் வச்சாச்சுனாலே அதை மாற்றணுன்னா இப்போ நீங்கள் கெசட்டில் தான் போய் திருத்தம் பண்ணணும், தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடணும். அதனால் பேர் வச்ச பிறகு மாற்றுறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதனால் கவனமாக பேர் வைங்க. அதே போல் இறப்பு பதிவுங்கிறது ரொம்ப பேர் மறந்துடுறாங்க. அதாவது ஒரு வீட்டில் யாரேனும் ஒருவர் இறந்துட்டா உடனடியாக 30 நாட்களுக்குள்ளே சம்மந்தப்பட்ட விஏஓட்ட பதிங்க. அதில் விட்டு போச்சுன்னா 1 வருடத்திற்குள்ளாக வட்டாட்சியர்கிட்ட பதிங்க. அதில் விட்டு போச்சுன்னா 3 வருடத்திற்குள்ளாக கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு செய்து பதியலாம். அதையும் தாண்டி விட்டு போச்சுன்னா அது முறையான ஒரு வழக்கு மாதிரி மனு போட்டு தான் நீங்கள் பதிய முடியும். அதனால் இன்னமும் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காமல், அதில் எப்படி நடந்துருதுன்னா, ஒரு பையன் இருந்திருப்பார், அவங்க அடக்கம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இன்னொரு பையன் வெளிநாட்டில் இருந்திருப்பார். 2 பேரையும் கேட்டு பதியணும்னு சொல்லி அதை விட்டுருப்பாங்க. ஒரு 10 வருஷம் கழித்து வந்து சொத்தை மாற்றணுன்னா வாரிசு சர்டிஃபிகேட் தேவைப்படும். அப்போ இறப்பு சான்று இல்லையேன்னு சொல்லி ரொம்ப போராடி, இப்போல்லாம் என்னென்னா மாதிரி நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் போய் மனு போட்டு வாங்க முடியாது. கோட்டாட்சியர் அலுவலகத்தான் போகணும். போனால் அங்கே என்ன ஆகுது, கோட்டாட்சியர் அலுவலகம் ஏற்கனவே நிறைய ரெவன்யூ ஒர்க்கு பார்க்குறாங்க. இந்த ஒர்க்கை பார்க்குறதுக்குள்ள ரொம்ப சிரமப்படுறாங்க. 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுது. அப்போ மக்கள் சிரமப்படுறாங்க. அதனால் கட்டாயமாக எல்லாருமே, ஒருவேளை இதுவரையில் நீங்கள் இறப்பு யாருடைய மூதாதையர்கள் ஐயா பேர் ஆயா பேரில் பாட்டி பேரில் பட்டா இருந்தால் அந்த சொத்தை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து தான் அந்த மனு போடணுங்கிற அவசியம் இல்லை. அந்த குடும்பத்தில் வாரிசாக இருக்கிற யாராவது ஒருத்தர் கூட மனு போடலாம். அதை உடனடியாக மனுவை போட்டு கோட்டாட்சியர் அலுவலகங்களில் மனு செய்து ஏற்கனவே யார் பேரில் பட்டா இருக்கோ அவர்களுடைய இறப்பு சான்றிதழ் வாங்குவதற்கு முயற்சி பண்ணுங்கள். அந்த நடவடிக்கையை இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு வருஷத்து 2 வருஷத்தில் கையில் கிடைக்கும். திடீர்னு ஒரு சொத்தை விற்கணும்னு நினைக்கும் போது அது தாத்தா பேரில் இருந்து நீங்கள் வாங்க முடியாமல் தடுமாறினீங்கன்னா அந்த நேரத்தில் அவசரத்துக்கு உதவியாகாது. ஆகவே பிறப்பு இறப்பு பதிவுகளை உரிய காலத்தில் செஞ்சுக்கோங்க. பெயர் திருத்தங்கள் என்பதை கெசட்டில் தான் பண்ண முடியும். அதற்கான நடவடிக்கைகளை அதன் மூலமாக பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.